سبيل الدموع سبيل معين تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي பார்த்து பாடுறத ஒரு சுருக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு பாடத்தை பார்க்கலாம். ஓகேவா? நேற்றைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உழுவின் பருந்துகளை பத்தி பார்த்தோம். உழுவின் பருந்துகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதுகப்படையுமே இந்த 4 விஷயத்தை வந்து நம்ம 4 மதுகம் பின்பற்றோம். ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி, இந்த மாதிரி 4 மதுகபுகள் இருக்குது. நம்ம இந்தியா அளவுல பாத்தீங்கன்னா ஹனஃபி, ஷாஃபிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஹம்பலி, மாலிகில வெளிநாட்டுல அதிகமா இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த மதுகபுகள் எந்த மதுகப் எடுத்தாலும் சரி, இதுதான் பேசிக். இந்த 4 விட எக்ஸ்ட்ரா கூடுமே தவிர இந்த 4 விட குறையாது. புரியுதா? ஏன்னா இந்த 4மே எங்க வருது அப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், புரிஞ்சா? ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள். வைதியக்கும் இல மரா அடுத்து ஃபம்சஹு பிர்குசிக்கும் அர்ஜுலக்கும் இல கஅபைன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஆயத்துல வருது. இந்த 4மே வந்து குர்ஆன்லயே வருது. உழு நீங்க எப்படி செய்யணும், அந்த உழுவுடைய பருந்துகளை மட்டும் அல்லாஹ் எங்க சொல்றான். ஆனா வாய்க்கு பிழைக்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, விஸ்வாஸ் செய்யறத குர்ஆன்ல சொல்லல. அதனாலதான் அது எல்லாத்தையும் நம்ம எங்க கொண்டு வரணும், சுன்னத்துன்னு கொண்டு வரணும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அதுதான். இப்ப இந்த 4 வந்து முகத்தை கழுவுறது, அது வந்து நம்ம எங்க இருந்து எது வரைக்கும் அளவுகள் பார்த்தோம், எங்க இருந்து எது வரைக்கும் நம்ம அதை கழுவணும். அகலத்தால் நீளத்தால் எங்க இருந்து எது வரைக்குமா சொல்லுங்க சேர்ந்து. அடி புலி வரை. அடுத்து அகலத்தால் என்ன அளவு, முகத்தின் அகலம். ஓகேவா? இப்போ 2 கைகளையும் முழி உட்பட கழுவுதல்னு சொன்னோம். முழி உட்பட கழுவுதல்ல நம்ம மோதிரம் இந்த மாதிரி போட்டிருந்தா நம்ம என்ன செய்யணும், ஏன் அசைக்கிறோம் அதை, அந்த இடத்துல என்ன பண்ணணும், தண்ணீர் போகணும். தண்ணீர் போகாம பரவலான இடங்கள்ல தண்ணி படவில்லை என்றால் என்ன கூடாது, ஒழுகு கூடலைன்னா தொழுக கூடுமா. அப்போ நம்ம மெயினா என்ன பண்ணணும், ஒழுங்கு கரெக்டாக செய்யணும். ஓகேவா? அடுத்து 3வது என்னது, தலையில். ஆனா நம்ம வழக்கமா எப்படி மசாஜ் செய்யறோம், தலை முழுவதும் மசாஜ் செய்யறோமா இல்ல 4ல 1 தான் மசாஜ் செய்யறோமா? நம்ம வழக்கமா செய்யறது, நம்ம உழு செய்யும் போது எப்படி செய்யறோம், ஃபுல் தலைக்கு நம்ம என்ன பண்றோம், மசாஜ் செய்யறோம். ஓகேவா? தலை ஃபுல்லா தானே செய்றீங்க, எப்படி காதுக்கு சேர்த்து செய்யறோம் அப்படிங்கிறத பண்றோம். கொண்டு வந்து தலை, காது, பெடலி எல்லாத்தையும் சேர்த்தாலும் செய்யணும். இந்த காது சோனைக்கெல்லாம் மசாஜ் செய்யறோமா இல்லையா, புரிஞ்சா உங்களுக்கு? அது வந்து சுன்னத். பர்லான அளவு என்னன்னா 4ல 1 பகுதி தான் பர்ல். ஓகேவா? அடுத்து கடைசியா என்ன பர்ல் பார்த்தோம், 2 கால்களையும் ஒழுங்குபடுத்தணும். இதுதான் நம்ம வந்து ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன்னா காலை கழுவும் போது பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து நனையாம போயிடும். நனையாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, பைக்கு திறப்பாரு, காலை பின்னாடி இப்படி ஒரு விடு, இப்படி ஒரு விடு போடுவோம், ஒரு விடுன்னு சொல்லி பின்னாடி நனைஞ்சிச்சா நனையலையா அப்படின்னு நம்ம என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறது இல்ல. கையால என்ன பண்ணணும், நல்ல சுண்ணத்துகள்ல படிப்போம், கையால 2 விரல்களையும் என்ன பண்ணணும். நீங்க வயசானவங்க நீங்க பள்ளிவாசல ஒழு செய்யும் போது பார்த்திருக்கீங்களா, எப்படி ஒழு செய்வாங்க, காலை நல்ல விரலை விட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த 4 வருஷம் உள்ள ஊட்டி கழுவுவோம், தேய்ச்சி கழுவிட்டு பின்னாடி நல்லா இப்படி தேய்ச்சி கையால தேய்ச்சி கழுவுவோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், காலை தொட மாட்டார், கையில காலை என்ன பண்ண மாட்டாரு, அப்படியே பைப்பை திறக்கிறது, காலை விட்டு இப்படி விட்டு ஓடிடுறது. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒழு செய்யும் போது செய்யக்கூடாது. குனிஞ்சு நல்ல காலை என்ன பண்ணணும், நல்லா தேய்ச்சி நல்ல முறையை கழுவும். ஏன்னா அது பரலான உறுப்பு. அந்த பரலான உறுப்பு கொஞ்சோண்டு நினைக்கிற என்னாலும் நம்மளுடைய உழு கூடவே கூடாது. அப்படியே இல்லை, எனக்கு தெரியாம நான் உழு செஞ்சேன், தெரியாம செஞ்சதுனால கூடிடுமே, எல்லாம் தெரியலன்னா மன்னிச்சுப்பானே அப்படிலாம் இங்க கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? நாம வந்து சரியான முறையில உழு செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுறத நம்மளுடைய தொழுகையை எடுத்துக்கணும். நான் உழு வந்து சரியான முறையில செய்யல அப்படின்னா சொல்றாங்க, கரண்டை காடை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. கரண்டை காடை நம்ம என்ன பண்ணணும், நல்லா கவனிச்சு நம்ம கழுவணும். அது வந்து பரலான இடம், கொஞ்சம் பரலான இடம். பரலான இடம்ன்றப்ப அதை நம்ம என்ன பண்ணணும், அதை கழுவாம விட்டுட்டோம் அப்படின்னா உழுவே கூடாம போயிடும்.
புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா உழுவின் சுண்ணத்துகள். உழுவின் ஃபர்ஸ்ட் என்னதுமா? நியத் செய்தல். இந்த நியத் செய்தல் வந்து பாத்தீங்கன்னா ஷாஃபி போன்ற மதுஹபுகள்ல நியத் செய்தலையே ஃபர்லாக்கி இருக்காங்க. நியத் செஞ்சா ஃபர்லும் நியத் செஞ்சு நீ உழு செஞ்சாலும் உழுவே கூடும். ஃபர்ல என்னது? அதை விட்டுட்டா உழு என்ன பண்ணாது? கூடாது இல்லையா? இப்போ ஷாஃபி மதுஹப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நியத்தும் ஃபர்லு தான். உழு செய்யறது நியத் என்னதுதான்? ஃபர்லு தான். அப்போ நீ உழு செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த தொடக்க நீங்கிறதுக்காக உழு செய்யறேன் அல்லது உழு இது என்னுடைய இபாதத்துகளை ஆகமாக்குறதுக்காக நான் உழு செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீ மனசுல நினைக்கல அப்படின்னா உன்னுடைய உழு கூடாது. ஷாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சா? ஹனஃபியில வந்து அந்த ஒரு நியத் செய்யறது சுன்னத்தாக இருக்கலாம். என்ன நியத் வைக்கணும்? சிறு தொடக்கை நீக்க உழு செய்கிறேன். எப்படி நீங்க நியத் வைக்கணும்? சிறு தொடக்கம் என்ன? சிறு தொடக்கு, சிறு தொடக்கு, பெருந்தொடக்கு ரெண்டு இருக்கு. நம்ம வந்து சிறுநீர் கழிக்கிறோம், நம்முடைய அத்தியாவசிய தேவைகள், காலை கடன், காலை கடன். இப்ப என்னது? இப்ப என்ன நேரம்? காலை நேரம் இல்லையா? இந்த காலை நேரத்துல ஒரு கடன் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, இருக்கா இல்லையா? எல்லாம் செஞ்சாச்சா? செஞ்சாச்சா? ஓகே. காலை கடன் நம்ம என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சவனே எப்பயுமே செஞ்சிடணும். இந்த காலை கடன்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் நம்ம போகக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நம்ம புரிஞ்சவங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறது, மலஜலம் கழிக்கிறது, இது எல்லாமே சிறு தொடக்குன்னு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? சிறு தொடக்கு. சிறுநீர் கழிக்கிறது, மலஜலம் கழிக்கிறது, இது எல்லாமே என்னதுதான்? சிறு தொடக்கு. இது பேர் என்னது? பெருந்தொடக்கு அப்படின்றது குளிப்பு கடமையாகும். எப்போ ஒரு ஏஜ் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு குளிப்பு கடமையை பத்தி கற்றுக் கொடுப்பாங்க. அப்பதான் அது பெருந்தொடக்கு. பெருந்தொடக்க வந்து சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? முழு செஞ்சா பெருந்தொடக்க நீக்க முடியாது. குளிச்சாதான் எது நீங்கும்? பெருந்தொடக்கு நீங்கும். ஆனா சிறுதொடக்கு வந்து எப்படி நீங்கும்? முழு செஞ்சாலே நீங்கிடும். ஓகேவா? இப்ப நீ சிறுநீர் கழிச்சதுக்கு நேரம் போய் தொழுக முடியுமா? இல்ல, முடியாது. ஏன்? ஏன்னா உனக்கு சிறுதொடக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு சிறுதொடக்கு என்ன? சிறுநீர் கழிக்கிறது, மலஜலம் கழிக்கிறது எல்லாமே என்னதுதான்? சிறுதொடக்கு. ஓகேவா? அப்ப அதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உழு செய்யணும். அந்த சிறுதொடக்கை நீங்க நான் உழு செய்யணும்னு சொல்லி நியத் வைக்கணும். ரெண்டாவது, உழுவின் ஆரம்பத்தில் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு தான் நீ கையவே கழுவணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கை இது வரைக்கும் கழுவுறியா இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உழு செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். மணிக்கட்டு கையை வச்சுக்காம எங்க இருக்கு மணிக்கட்டு? குட். ஓகேவா? அது வரைக்கும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கழுவணும். ஏன் அதை கழுவ சொல்றாங்க அப்படின்னா இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஹதீஸ்கள்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? காலையில எந்திரிச்ச உடனே யாராச்சும் காலையில எந்திரிச்சிட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்றாங்க? கையை கழுவுங்கன்னு சொல்றாங்க. ஏன் கையை கழுவுன்னு சொல்றாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்க, லா எதிரி ஐன பாத்தத் யதாஹு, அவனுடைய இரு கைகளும் இரவு நேரத்துல அவன் கையை எங்க வச்சிருந்தான்னு தெரியாது. இரவு நேரத்துல அவனுடைய கை, நம்முடைய கை வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல என்ன பண்ணுறது நமக்கு தெரியுமா? நம்மளுடைய இரவு நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம கை வந்து எங்கேயாச்சும் பட்டிருக்கும், புரிஞ்சா நம்மளுடைய மறைவான உறுப்பின் பக்கம் கை போயிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம காலையில எழுந்த உடனே கையை நம்ம எது வரை கழுவணும்? மணிக்கட்டுவதை கழுவுறதை நம்ம பழக்கமா வச்சுக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையிலே என்ன ஆயிடுச்சு? நமக்கு வந்து இன்னும் உழு செய்யறதுல அது வந்து இதாயிடுச்சு. ஓகேவா? அடுத்த நாலாவது என்னதுமா? மிஸ்வாக் செய்தல். மிஸ்வாக் யாரெல்லாம் செய்ய தெரியும்? மிஸ்வாக் இன்ஷாஅல்லாஹ் எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இதை ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சரியான முறையில டெய்லி மிஸ்வாக் செஞ்சு தொழுகிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் மிஸ்வாக் செய்யறாங்களோ கரெக்டா புரிஞ்சோம். அப்படி மிஸ்வாக் செய்பவர்களுக்கு அல்லாஹ் வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிதாப்ல எழுதப்பட்ட உள்ளே விஷயம் பல நூறு விதமான நன்மைகள் நடக்கும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி மாத்திக்கலாம்.
மிஸ்வாக் செஞ்சு ஒருத்தர் வளமையா மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்லி மரணிப்பாங்க அவங்க? கலிமா நாவல வர வச்சிருவாங்க. இது வந்து நான் சொல்ற விஷயம் கிடையாது, கிதாபுகள்ல எழுதப்பட்ட விஷயம். மிஷ்காத்துடைய சரகு அந்த கிதாபுகள்ல எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு, இதெல்லாம் எழுதியிருக்கு நான் சொல்ற விஷயங்கள். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா மிஸ்வாக் செய்யற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? மிஸ்வாக் செய்யறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். அதுவும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல, கடைசி மரண தருவாயில கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில உட்கார்ந்துட்டு மிஸ்வாக் கேட்டு, மிஸ்வாக் ஆயிஷா ரலியல்லாஹு கடிச்சு பல்லால கடிச்சு தான் மனைவி வந்து தான் பல்லால கடிச்சு ரசூல் தேய்ச்சி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல கூட பின்பற்றின ஒரு சுன்னத் தான் எது? மிஸ்வாக்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம என்ன பண்ணணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாயிண்ட் என்னமா? வாயை குளிக்கணும். அப்படி என்ன பண்ணணும்? வாயை வந்து காகல் பண்றதுன்னு சொல்றோமா இல்லையா? காகல் பண்றதுன்னா என்னது? அப்படி குளிக்குமா இல்லையா? ஒரு மாதிரி அப்படி பண்ணுவோம்ல, அதுதான். அது காகல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து துப்புறோம். அதுக்கப்புறம் நாசிக்கு நீர் செலுத்துறது. இது வந்து நம்மளால சரியாவே பண்றது இல்லை. கொஞ்சம் தண்ணி நல்லா எடுத்து மூக்குல லைட்டா இழுக்கணும். மூக்குல லைட்டா என்ன பண்ணணும், இழுக்கணும். மூக்கை கிளீன் பண்ணணும். மூக்கு என்ன பண்ணணும், ஆமா சிந்தனம். அதுக்கப்புறம் மூக்கை நல்லா கிளீன் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், சும்மா இப்படி தண்ணி அப்படி தள்ளிட்டு அப்படி அது பண்ணக்கூடாது. மூக்கை நல்லா இழுத்து அந்த மூக்குல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மூக்கை வந்து கிளீன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து அடர்ந்த தாடி. அடர்ந்த தாடி இப்போ முகத்தை கழுவும்போது பாத்தீங்கன்னா அடர்ந்த தாடியா இருக்கு. இப்ப லைட்டா தான் இருக்கு தாடி. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் தாடி. இந்த தோல் கூட தெரியாது. தோல் கூட என்ன பண்ணாது, இந்த தோல் தெரியாத அளவுக்கான தாடி இருந்து அப்படின்னா நல்ல அந்த தாடியை நல்லா போதி நல்ல விரல்ல நல்லா உள்ள விட்டு என்ன பண்ணணும், போதி கழுவணும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி விரல், கால் விரல் கை விரலுக்குள்ள எல்லா விரலையும் மொத்தமா தான் சேர்த்து சொல்றாங்க. நல்லா அது என்ன பண்ணணும், நல்ல இப்படி பைய உள்ள விட்டு சும்மா இப்படி கை கழுவ கூடாது. விரலுக்கு இடையில விரல இன்னொரு விரல அப்படி விடணும். உள்ள விட்டு தான் என்ன பண்ணணும். அதே மாதிரி காலுக்கும் விரலுக்கு இடையில என்ன பண்ணணும், கையை விரல விட்டு கழுவணும். அடுத்ததுமா தடவுதல்னா மசாஜ் செய்யுது. தடவுதல்னா என்ன அர்த்தம், எப்படி செய்யணும் செஞ்சு காமிங்க. மொத்த விரலும் படக்கூடாது, 3 விரல் தான். எத்தனை விரல் தான்? 3 விரல் கொண்டு போயிட்டு மேல கொண்டு போயிட்டு அடுத்து என்ன பண்ணணும், 2 விரல் இருக்கா இல்லையா, அது என்ன பண்ணணும், இந்த விரல வச்சு இந்த காலை உள் பக்கமும் இந்த விரல வச்சு வெளி பக்கம் காதனுடைய வெளி பக்கமும் பண்ணணும். ஓகே, இதை வச்சு இப்படி தாடி பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன தலையை முழுவதும் என்ன பண்ணணும், மசாஜ் செய்யணும். அடுத்து தலையை எடுத்த தண்ணீரால் இரு காதுகளையும் கடவுள். அதான் இப்ப நம்ம சொன்னோம். அப்ப இந்த 3 விரல் வச்சு நம்ம இதை பண்ணிட்டோமா, மிச்சம் 2 விரல் இருக்குதா, அந்த 2 விரல் வச்சு நம்ம என்ன பண்றோம், காது இப்படி பண்றோம். இந்த காது இந்த விரல் வச்சு உள் காது தடவுறோம், இந்த விரல் வச்சு வெளியே காதை இப்படி தடவுறோம். ஓகேவா? அப்ப நம்ம தலைக்கு எடுத்த தண்ணியை வச்சுதான் இந்த 3 விரல் வச்சு இதை பண்ணிட்டு இந்த 2 விரல் வச்சு என்ன பண்ணிடுறோம், காதுக்கு பண்றோம். ஓகேவா? அப்ப அதுவும் முடிஞ்சு. அடுத்தது சரி சொல்லுங்க, உறுப்புகளை முகத்தை கழுவுனாலும் சரி, தண்ணி மூஞ்சில சொத்து அடிக்கக்கூடாது. இந்த விளம்பரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, மூஞ்சி கழுவுறது ஃபேஸ் வாஷ்க்கெல்லாம் விளம்பரம் காமிக்கிறேன். என்ன காமிக்கிறான், அப்படி தண்ணி குடிச்சு அப்படின்னு அடிக்கிறது. அப்படி மூஞ்சில அடிச்சோன்னு சொன்னா மூஞ்சியினுடைய சருமம் அந்த தோள்கள் எல்லாம் வந்து சீக்கிரமே நீங்க வந்து கிளவே ஆயிடும். தோல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும். சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண விஷயம் இருக்கு. மூஞ்சில தண்ணி என்ன பண்ணக்கூடாது, அப்படி அடிச்சு கழுவக்கூடாது. தண்ணியை எடுத்து மூஞ்சில இப்படி தேய்ச்சி நல்லா இப்படி தேய்க்கணும். தேய்ச்சி தான் கழுவணும். ஜென்டில் வாஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பொதுவா அப்படி என்ன பண்ணணும், லைட்டா தேய்ச்சி விட்டு கழுவணுமே தவிர அதே மாதிரி கையை கழுவணும் சரி, எந்த உறுப்பு நம்ம கழுவினாலும் சரி என்ன பண்ணணும், தேய்ச்சி கழுவணும். தண்ணியை வச்சு என்ன பண்ணக்கூடாது, மூஞ்சில ஒரு அடி அடிக்கிறது அப்படி ஏதாச்சும் கழுவிங்களா, அப்படி கழுவக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? மூஞ்சில அப்படி அடிச்சு கழுவுனா என்ன ஆகும்னா, மூஞ்சியினுடைய தோல் வந்து என்ன ஆயிடும், ரொம்ப இதாயிடும், கொஞ்சம் வீக் ஆயிடும். ஓகேவா? அடுத்து கழுவ வேண்டிய 3 முறை கழுவுதல். நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் சொன்னோமோ அது எல்லாத்தையுமே எத்தனை டைம்ஸ் பண்ணணும்,
3 டைம்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ல் வந்து 1 டைம் பண்றது தான் ஃபர்ல். அதுல வந்து நம்ம 3 டைம்ஸ் சொல்லல. முகத்துல முதல்ல நம்ம என்ன பண்றோம்? 3 தடவை கழுவுறோம். புரிஞ்சா? அதே மாதிரி ஃபர்ல் என்னன்னு சொல்லுவோம்? இது வரைக்கும் சொல்லுமா? கரெக்ட் இது முகத்தை வரைக்கும் கழுவு சொல்லுவோம். அதை எத்தனை தடவை தான் பண்ணணும்? 3 தடவை. ஒரு தடவை பண்றது ஃபர்ல். 3 தடவை பண்றது தான் என்னது? ஓகேவா? தர்த்தீப் வரிசையாக செய்வது. தர்த்தீப் என்ன பண்ணுவது? வரிசையா செய்யறதுன்னா இப்போ நம்ம சொன்ன ஆர்டர் சொல்றது. இப்போ நாளைக்கு இந்த மனப்பாடம் பண்றது சொல்றேன்னு வையேன், நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4வது பாயிண்ட் சொல்லிட்டு 8வது பாயிண்ட் போவோம், 8வது பாயிண்ட் சொல்லிட்டு 5வது பாயிண்ட் போவோம், 5வது பாயிண்ட் சொல்லிட்டு 10வது பாயிண்ட் பண்ணுவோம். இப்படி சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? நீங்க இப்படி ஆர்டரா சொல்லி இப்ப நேத்து என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? ஆர்டரா சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, செகண்ட் பாயிண்ட் செகண்ட் சொன்னீங்க, தேர்ட் பாயிண்ட் செகண்ட் தேர்ட் சொன்னீங்க. அதே மாதிரி தான் செய்யணும். இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணணும்? ஆர்டரா செய்யணும். மாத்தி மாத்தி என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ தொடர்படியாக செய்யணும். சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? வரிசையா செய்யறது என்ன, தொடர்படியா செய்யறது என்ன? சரி, தொடர்படியா செய்யறது புரியல. ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஒளி செஞ்சு முடிச்சு தொழுவ கூடாதா? திருப்பி ஒளி செஞ்சுட்டே இருக்கணுமா? எல்லாம் கரெக்டா பண்றோம். வரிசையா செய்வது, தொடர்படியா செய்யறது என்ன? வரிசையா செய்யறது என்ன, தொடர்படியா செய்யறது என்ன அப்படின்னா வரிசையா செய்யறதுன்னா ஆர்டர் தானே. ஆர்டரா செய்யறது. தொடர்படியா செய்யறதுன்னா என்ன அப்படின்னா ஆர்டரா செய்யறதா வரிசையா செய்யறதா? தொடர்படியான என்னன்னு கேக்குறேன். சரி, நானே சொல்றேன், கவனிங்க. ஓகேவா? நானே சொல்றேன். நாளைக்கு கேட்டா கரெக்டா சொல்லணும். ஓகேவா? தொடர்படியாக செய்யறதுன்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் வாய்க்கு பிடிச்சிட்டேன், நாசிக்கு நீர் செலுத்திட்டேன். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? வாய்க்கு பிடிச்சிட்டேன், நாசிக்கு நீர் செலுத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன மூஞ்சிகள் ஒண்ணு இல்லை, நான் என்ன பண்ணேன்? கிளம்பி இருந்து ஓடி மேல மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மூஞ்சி கழுவுது. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றேன்? விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் வரிசையா தான் செய்யறேன். ஆனா தொடர்படியா செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா தொடர்படியாக செய்யவில்லை. இந்த உறுப்பு காயறதுக்குள்ளே அடுத்த உறுப்பு நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்றது? இடையில பேசுறது, வாய் விட்டு என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அடுத்த பேசுறது. தொடர்ச்சி இல்லாமல் நான் இடையில என்ன பண்றேன்? கேப் விட்டுட்டு ராலிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? அடுத்தது செய்யறேன். இப்படி என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நம்ம தொடர்ச்சி என்ன பண்ணணும்? எந்த வேலைகளையும் ஈடுபடாம தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே செய்யணும். இதுக்கு பேர் தான் தொடர்ச்சி. புரிஞ்சா? தொடர்ச்சி என்ன புரிஞ்சா? கேப்பே விடக்கூடாது. கேப் விடாம செஞ்சுக்கிட்டே போகணும். ஏன்னா இந்த வரிசையா செய்யறதுன்னா காலையில நைட் வரைக்கும் நீ வாட்டி வரிசையா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலையில காலையில கை கழுவுற இது வரைக்கும் ஒரு 10 மணிக்கு ஆயிடுச்சு வாய்க்கு பிடிக்கிற, அதுக்கப்புறம் வந்து நாசுக்கு நீர் செலுத்துற ஒரு 12 மணிக்கா, இப்படி நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ ஒழுங்கு செஞ்சேன்னா அது வரிசை தானே செஞ்சிருக்கோம். அது தொடர்படின்றது எப்போ வரும் அப்படின்னா கேப் இல்லாம செய்யுது. நீ காலையில 5 மணிக்கு பண்ணிட்டு வாய்க்கு கை கழுவிட்டு 6 மணிக்கு நீ திருப்பி வாய்க்கு பிடிக்க கூடாது. அப்ப தொடர்படின்றது வராது. தொடர்படியா செய்யணும் கண்டினியூஸ்லி. தொடர்படியானது கண்டினியூஸா செய்யறது. வரிசைக்கிறானா எப்படி செய்யறது? ஆர்டரா செய்யறது. தொடர்படியா செய்யறதுன்னா கண்டினியூஸ் சொல்றோம்ல, அப்ப கண்டினியூ என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ஓகேவா? புரிஞ்சா? யாருக்கு பாடம் முடியாம இருக்குதா? எனி டவுட்ஸ்? எல்லாம் புரிஞ்சா? நாளைக்கு என்ன பண்ண சொல்லுவேன் அப்படின்னா உழுவை இப்ப நம்ம படிச்சதுல இருந்து எல்லாத்தையுமே செஞ்சு காமிக்க சொல்லுவேன். பைப்பை திறந்து விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஓவராலா எனக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி செஞ்சு காமிக்கணும். புரிஞ்சா? உழு செய்யும்போது யார் பேசுறா, என்ன பண்றீங்க, பரவல் சொன்னது ரெண்டையும் சேர்த்து செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? செஞ்சு காமிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தை என்ன பண்ணணும்? அப்படியே இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து